வணக்கம். மகர ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025இல் ராகு கேது பயிற்சி மட்டும் கிடையாது. 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி 7.5 சனியிலிருந்து முற்றிலும் முழுவதுமாக விடுபட்டு வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களும் துன்பங்களும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகம் முழுமையாக விடைபெறுவது நற்பலன்களை தரும். ராகு கேதுக்கள் 2025இல் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெறுவார்கள். இது சோதனை காலம். 7.5 சனி விலகும்போது ராகு கேதுக்கள் ஒரு தவறான இடத்தில் அமருவது சற்று பொறுமை, சிறிது நிதானம், சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்தான் ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் மட்டும் 2025இல் பாதகத்தை தர முடியாது. கூடவே குரு பகவானும் உங்களுக்கு பாதகமான இடத்தில் அமர்ந்து கெடு பலன்களை தருவார். குரு பகவானை பொறுத்தவரையில் முதலில் சனி பயிற்சி, அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி, அதற்கு பிறகு குரு பயிற்சி. 2025இல் 3ஆம் மாதத்தில் ஆரம்பித்து 5ஆம் மாதங்களுக்குள் 4 கிரகங்களும் பயிற்சி பெற்று அமர்ந்து 7.5 சனி விலகிறது. ராகு கேதுக்கள் பாதகம், குருவும் பாதகம். சனி பகவான் உங்களை பல வழியிலும் துன்பங்களை 7.5 நாட்டு சனியில் செய்து வந்தார். இப்பொழுது ராகு கேதுக்கள் சிறு பாதகத்தை தருவார்கள். சோதனை காலம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குருவும் பாதகமான இடத்திற்கு வருவதால் இது சோதனை காலம்தான். எவ்வளவு நாளைக்கு இருக்கும் இவ்வளவு பாதகங்கள்? அதிகமெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மகர ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு தைரியம் உங்ககிட்ட வரும். சனி பகவானை விலகியதும் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் அமருவது, கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமருவது, இது மோசமான இடம். 8இலே கேது பகவான் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக விழிப்புடன் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 8இலே அமருவது கேது. கேது பகவான் உடலில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பார். 7.5 சனியை விடவா கேது பகவான் இதை செய்வார்? உங்களுக்கு தெரியாது கேது பகவானை பற்றி. அதுவும் கேது பகவான் எப்பொழுது செய்வார்? குரு பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும் வரையில்தான் கேது பகவானால் உங்களுக்கு பாதகத்தை தர முடியும். குரு பகவான் எப்போ கெட்ட இடத்துக்கு வராரு? இப்போ இருக்கிறது 5ஆம் ராசியில், அதாவது மகர ராசியான உங்களுக்கு 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இப்போ இருக்கார். இதிலிருந்து மாற்றம் பெற்று 6ஆம் ராசிக்கு மிதுன ராசிக்கு சென்று விடுவார். அப்பொழுதுதான் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்தில் அமருவதும், கேது பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும், ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும் இது பாதகம். மகர ராசிக்காரங்க ஒன்றை முழுசாக புரிஞ்சிக்கணும். எப்போவுமே 4 பலசாலி, ஒரு பலசாலி, 4 பேர்கிட்ட தோற்று தான் போகணும். அந்த வகையில் சனி பகவானை இப்பொழுது 4 கிரகங்களில் சனி பகவான் மட்டும் சாதகம். ராகு பாதகம், கேது பாதகம், குருவும் பாதகம். இந்த 3 கிரகங்களும் போராடி
வெற்றி பெற வழிகளை காட்ட வேண்டியது சனி பகவான். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 7.5 சனி விலகியதும் இப்படி ஒரு பாதகம் வரணும் உங்களுக்கு தெரியாது. இந்த பாதகமும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் வரை தான் இந்த பாதகம் இருக்கும். அதற்கு பிறகு குரு பகவான் எவ்வளவு நாளைக்கு இந்த தொல்லைகளை கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் பயிற்சி பெறுவார் 2025 5ஆம் மாதம் 11ஆம் தேதி பயிற்சி பெறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பயிற்சி பெற்று ஓராண்டு, அதாவது 12 மாதமும் 365 நாளும் ஒரே இடத்துல இருந்து பலன்களை கொடுக்கறதே கிடையாது எப்பவுமே. அவர் 5 மாதங்கள் நற்பலன்களை தருவார் அல்லது கெடு பலன்களை தருவார். உங்களுக்கு அவர் கெடு பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்திற்கு செல்வார். இப்பொழுது 5 மாதங்களுக்கு பிறகு வக்ரம் பெறுவார். அது என்ன வக்ரம்? பின்னோக்கி செல்வது. அது சூரியனால் வரக்கூடிய பின்னடைவு. அப்படி வரும்போது அவர் இயல்பான நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ சனி பகவானும் பலமாக இருக்கார், குரு பகவானும் பலமாயிடுவார். அப்போ ராகு கேதுக்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, தனக்காரகன் சுபகிரகம் குரு பகவானே மாறியதற்கு பிறகு சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் மட்டும்தான். ஆனால் குருவும் சனியும் தர்ம கர்ம அதிபதிகள் பலம் பெற்றால் ராகு கேதுக்கள் உங்களுக்கு கெடு பலன்கள் தரவே முடியாது. அப்படி தந்தாலும் பெருசாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. குரு பகவான் பயிற்சி பெற்று 5 மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருங்க, இல்லை 6 மாதம் சரி. இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு இல்லை, எனக்கு 7.5 சனி இருந்த மாதிரி தான் தொல்லையாகவே இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது, துன்பம் தாங்க முடியலனாக்கா, நீங்கள் முதலில் கிரக பயிற்சிகளை பார்க்கக்கூடாது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கிரகங்கள் பயிற்சி ஆகும். இது கிரகங்கள் பயிற்சி ஆனோன்னு மகர ராசியான உங்களுக்கு 7.5 சனி 7.5 நாட்டு சனின்றது 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷமாக மகர ராசியில் இருக்கிற ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் இடம் வாங்குறது என்னமோ, வீடு கட்டுறது என்னமோ, நகை வாங்குறது என்னமோ, கல்யாணம் பண்ணுறது என்னமோ, இப்படி வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது யோக ஜாதகம். ஒரு மகர ராசிக்கு மட்டும் படுபாதகம். இன்னொரு மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வர பிரச்சனை கூட தெரியாது. காரணம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு, வித்தியாசம். இந்த நிலையில் மகர ராசியான உங்களுக்கு ஒருவேளை சனி விலகியும் நல்லது நடக்கலை, குரு பகவான் பயிற்சி ஆகிருக்கிறாரு, பெருசாக ஒன்றும் நன்மை இல்லை அப்படின்ட்டு குரு பகவான் மாற்றம் பெற்றும் நற்பலன்கள் இல்லை, ராகு கேதுக்கள் மாறியும் உங்களுக்கு சுப பலன் இல்லை அப்படி என்கின்ற குறையும் மனவேதனையும் கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்கா? சரி, இதுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை பார்க்குறதை விட்டுட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை கொண்டு போய் நல்ல ஜாதகம் பார்த்து பழக்கமாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு பொறுமையாக உட்காந்து கேளுங்க. உங்கள்கிட்ட எங்கே இருக்க போகுது பொறுமை? ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, அவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் சந்தித்து வந்த உங்களுக்கு எதையாவது செய்து வெற்றி பெறணுன்ற எண்ணம் தான் இருக்கும். ஒரு நிதானம் இருக்காது, ஒரு மன அமைதி இருக்காது. மனசுக்குள்ளே கடல் அலையை போல் ஒரு பதட்டமாக இருக்கும். எதையாவது செய்து வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணுன்ற எண்ணங்கள் இருக்கும், தவறு இல்லை. ஆனால் இந்த 2025இல் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான், பாதக பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு ராகு கேது. இதனுடன் தசா பலமாக இருந்தால் பாதகம் இருக்காது, அவ்வளவு பாதகம் இருக்காது. பாதகமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. காரணம் குருவே உங்களுக்கு 6ல் சத்ருஸ்தானத்தில் அமர்றாரு. குரு சத்ருஸ்தானத்தில் அமரும்போது பல வகையான கஷ்டங்களை கொடுப்பாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதக வலிமை இருந்தால் அவ்வளவு பாதகம் இல்லாமல், பெரிதளவு பாதகம் இல்லாமல் வரக்கூடிய பாதகத்தை தடுத்து
உங்களை காப்பாற்றி வழி நடத்தும். இதற்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா. அந்த தசாவை நடத்துகின்ற நாதன் எப்படியெல்லாம் இருக்காங்கன்றதை நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்குன்னு அடுத்தது என்ன செய்யணும் புரியும். 7.5 சனி விலகி ஆச்சு, இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க, உங்களாலேயும் வாழ முடியும், நீங்களும் ஜெயிக்கலாம், உங்களுக்கு வழி பிறக்கும். என்ன ஒன்று, ஒரு சில மாதங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் இயல்பான நிலைக்கு வந்துடும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த 7.5 சனியை தாங்கின நீங்கள் இதை தாங்க மாட்டீங்களா? வெற்றி பெற வழிகள் கட்டாயம் இருக்கும், நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.